உங்க அப்பா கோவணத்துக்குள்ள இருந்திருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜ் பொது வெளியில இந்த விஷயத்த பேசுறாரு. என்ன பிரச்சனை? சும்மா இந்த ஊழல அசோக் ஹுசைன் என்கிற தந்தி தீவுடைய நெறியாளர் அவங்க பால்ல வந்து கொழுப்பு நீக்கி வரதா சொல்றாங்கன்னு உங்களுக்கு கொழுப்புனா ரொம்ப பிடிக்குமோன்னு கேக்குறாரு. நீங்க எதுக்கு இந்த பாலை குடிக்கிறீங்க, கொழுப்பு கூடிரும்னு சொன்ன விவகாரத்துல இருந்து பச்சை பாலை ஏன் தான் நிறுத்துறீங்க? அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் நிறைய பேர் கேட்டிருக்காங்களே பச்சை பால் வாங்குறேன். என்ன பிரச்சனை? இப்போ உதாரணத்துக்கு நான் பச்சை பால் வாங்குறேன் சார், அது நல்லா இருக்குது சார், ஏன் சார் அது நிறுத்துறீங்க? கொழுப்பு கூட நல்லா தான் இருக்கும். என்ன ஏன் சார்? ஏன் இஷ்டம் சார், எனக்கு என்ன வேணுமோ நான் 4.5% கொழுப்பு வேணாலும் சாப்பிடுறேன், 3% கொழுப்பு வேணாலும் சாப்பிடுறேன், அது நீங்க தீர்மானிக்க கூடாது. கொழுப்பு கூட நல்லதா இருக்குன்றது என்ன மாதிரியான கமெண்ட் சார்? எனக்கு புரியல. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. உணவுல கொழுப்பு கூடுதல் வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். நான் வந்து ஒரு பாலை சேல் பண்ணக்கூடிய ஆளு, புரிஞ்சுருக்க. எனக்கு என்னுடைய மக்களுக்கு எது நல்லதுன்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா? அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பச்சை நிற பாலை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதுல வந்து சாதாரண பாலை வாங்கி ஒரு சில கொழுப்பு கூடுதல் சேர்த்து வழங்கப்படுகின்ற ஒன்று. என்ன பாலே? பசும்பாலே விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா, அதால தெரியுது. அப்ப நாங்க வந்து பப்ளிக் கிட்ட தான் வைக்கோம். நீங்க என்ன வாங்க போறீங்க? நீங்க வந்து சாதாரண பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சேர்த்து போதுமா, இல்ல கொழுப்பு அதிகமாக சேர்த்த வேணுமான்னு கேட்டால் பெரும்பான்மை மக்கள் சொல்கின்ற பதில் எங்களுக்கு அப்படியே கிடைச்சா நல்லது. இந்த பச்சை நிற பாலை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இல்லை கொழுப்பு அதிகமாக சேர்த்த வேணுமான்னு கேட்டால் பெரும்பான்மை மக்கள் சொல்கின்ற பதில் எங்களுக்கு அப்படியே கிடைச்சா நல்லது. பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. பெரும்பான்மை மக்கள் சொல்கின்ற பதில் எங்களுக்கு அப்படியே கிடைச்சா நல்லது. அது என்ன, நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. பாலினுடைய கொழுப்பு நீங்க 1% பாலினுடைய கொழுப்புங்கிறது 8 ரூபாங்க, 8 rupees. நீங்க 1% குறைச்சீங்கன்னா 8 ரூபா கொள்ளடிக்கிறாங்க. ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இந்த கேப் மாறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? ஒரு 3 மாசமா தான். இப்ப 1.3% நீங்க கொள்ளடிக்கிறீங்க, குறைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ரூபா 11 ரூபா ஒரு ஆவின் பாக்கெட்டு கொள்ளடிக்கிறாங்க. நீங்க நான் வச்சுக்கணுங்கன்னா மனோ தங்கராஜ் போன்றவர்கள் அரசியல் இருப்பது தமிழக மக்களுடைய சாபக்கேடு. தமிழக மக்களுடைய சாபக்கேடு ஒரே வார்த்தையில சொல்லணும். மனோ தங்கராஜுடைய தம்பி ஜெகன் தங்கராஜ்னு சொல்லி Facebook பக்கத்துல தினமும் வீடியோ போட்டுருக்காரு. கூட வந்த தம்பி தானே, உடன் பிறந்த தம்பி சொல்றாரு. இவர்களுக்கு வேலையே இல்லைண்டா, மந்திரிக்க பேரை சொல்லி காசை வாங்குறது, ரைடு போறது. ஏண்டா இப்படி திருடி பொழிக்கிறியோன்னு மரியாதை மரியாதை உனக்கு என்னோட மரியாதை? பொம்பளைகளை கூட்டிட்டு சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, எந்தெந்த பொம்பளைங்க போனாங்க, எந்தெந்த பிளைட்ல போனாங்க, என்னன்னைக்கு போனாங்க, எல்லா லிஸ்டும் எடுத்துதான் வச்சிருக்கேன். இந்த பாரு, லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. வீக்னஸ் வெளியே போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் எல்லாம் ஒண்ணா வரும். பிச்சை எடுக்க வேண்டியதா பாக்குற பாரு, பொம்பளை சாணியை கரைச்சு ஒருத்தவங்க தொலைச்சு போனாக்கிட்டு. திராவிட இயக்கம்னா சீமான் வந்து பணையறிட்டு இருந்திருப்பாருன்னு அதே சமூகத்தில் பிறந்த மனோ தங்கராஜே சொல்றாரு. திராவிட இயக்கம்னா பணையறிட்டு இருந்திருப்பாருன்னு. அண்ணன் கேட்டாரு, சரி திராவிட இயக்கம்னா நான் பணையறிட்டு இருந்திருப்பேன், நீ இருந்திருப்பேன்னு கேட்டார். திராவிட இயக்க அரசியல் இல்லைன்னா சீமான் பேசிய அளவுக்கே வந்திருக்க மாட்டாங்க, அரசியல் இறங்கிட்டு இருந்திருப்பாரு. நிச்சயமா இவங்க வரல திராவிட இயக்கம் வரல, நான் மரம் ஏறிட்டு இருப்பேன். அவ்வளவு காலமா போச்சாடா மரம் ஏறுறது? சரி, உங்க ஆத்தால பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீ மனோ தங்கராஜ் என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன மரம் தானே ஆகிட்டு இருந்தா, மயிரா பிடிக்கிட்டு இருந்தா? யாரோ ஒரு சாமானியன் நின்று ஏதோ இந்த உலகத்தையே மறந்து வேற ஏதோ ஒரு கஷ்டத்துல குடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த நபர் யார் அப்படின்னு கொஞ்சம் உத்து பாருங்க. போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். ஏற்கனவே கொழுப்பு
கொழுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாரு. ஆனா இந்த முறை இத மாதிரி ஒரு வசனத்தை போட்டு மனோ தங்கராஜ் வந்து சிக்கியிருக்காரு. சோ இனிமே மனோ தங்கராஜ் வந்து காலிலே போய் விழுந்தா கூட திமுக சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இதை வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மனசாட்சியோடு சொல்லட்டும். திமுக வந்து எந்த ரிலீஃபும் பண்ணலையா? திமுக தொண்டர்கள் எந்த வீட்டுக்கும் நிவாரண தொகை கொடுக்க உதவி பண்ணலையா? இப்போ ரீச் அவுட் அப்படி சொல்ல முடியுமா? இந்த பெருவெள்ளத்தினுடைய தாக்கம் நீங்க செஞ்ச ஒர்க் உங்களுக்கு தேர்தலில் மக்கள் சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும், நம்ம ஜனங்க மேலதான் தப்பு, செருப்பு எடுத்து அடிக்கணும் எவனா இருந்தாலும் சரி. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? காரைக்குடியில் ஓடும் பஸ்ஸில் மோதாட்டியிடம் நகை கொள்ளை. சங்கரன் கோவில் அருகே விவசாயி வெட்டி படுகொலை. மந்தை வெளியில் துப்புரவு பணியாளர் கொலை. கிருஷ்ணகிரியில் தனியாக இருந்த முதியவரை கொன்றுவிட்டு 60 வயதான அவரது மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை. ஏயா உங்க ஆட்சியில பேப்பரை தொடர்ந்தாலும் இப்படிதானா? அட முன் பக்கத்துல எங்க சாதனைகளை போட்டிருக்க, அதை எடுத்து படிப்பா. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்கள் 50ஐ தாண்டியதால் திமுகவினர் குதூகலம். ஏயா லாக்அப் டெத்தெல்லாம் ஏயா விளம்பரம் பண்றீங்க? பழக்க தோஷத்துல நம்ம பயிலுக்கு விளம்பரம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்காம ஓட்டு போட்டுருங்க. ஆமா, உருப்படாத அந்த ஆட்சிக்கு ஓட்டு ஒண்ணுதான் குறைச்சலா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். கடந்த 5 வருஷம் அந்த கேஸ் இப்படியேதான் இருக்கு. இதால மக்கள் பிரச்சனை பேச முடியாது, மக்கள் பிரச்சனை கேட்க முடியாது. இரும்பு கரத்தை வச்சு அடக்கும்னு சொல்லுவோம், ஆனா இரும்பு கரம் துரு பிடிச்சிருக்கு. ஆனா சப்ஜெக்ட் போட்டோ ஷூட் பண்ணிட்டு விளம்பரம் பண்ண தேடிக்கும். பொன்முடின்னு ஒரு திருட்டு பையன் ஓசி நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிற மாதிரி என் சகோதரி லிப்ஸ்டிக் போட்டுக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் பஸ், அந்த ஓசி பஸ்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் என்னமோ இவங்க அப்பா வீட்டு பணத்துல ஓசியில போற மாதிரி எங்க வீட்டு வரி பணத்துல வருகிற பஸ். இவன் சொல்றான் ஓசி அப்படிங்கிறான். இன்னொருத்தவன் சொல்றான் ராசா கோயிலுக்கு போற பெண்கள் எல்லாம் வேசி அப்படிங்கிறான். என்ன பிருக்கு புடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. சாத்தூர் ராமச்சந்திரன் ஒரு மந்திரி இருக்கான். அவன் பார்த்தா ஒரு அம்மா வருது, பட்டு 2 கணக்குல வைக்கிறாங்க, மனு கொடுக்க வருது, பாவம் அதை 2 உதைக்கிறான். நாசர்னு ஒரு அமைச்சர், அந்த ஆளு பாத்தீங்களா அவங்க நாய், அவன் பேருக்கு ஏத்த மாதிரி பாருங்களா நாசர்னு பேரை வச்சுட்டு நாயை கண்டாதானே கல் எடுக்கணும், இவன் அவன் கட்சிக்காரனே கல் எடுத்து அப்படின்னு தூக்கி அடிக்கிறான். என்னைய ஆட்சியாய காட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் மாடல் அரசு, பைரீர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.